7 மணி 7:15 இருக்கும் ஸ்டார்ட் பண்ண அந்த ஒர்க். கரண்ட்டே கிடையாது, செல்ஃபோன் லைட் மட்டும் தான். நெக்ஸ்ட் டே மார்னிங் 3 மணி வரைக்கும் 30 ஃபேமிலியை காப்பாற்றும். ஸோ இப்படி பண்ணிக்கிட்டே இருக்கும்போது நெருப்பு ரொம்ப ஓவர் ஆனோன்னு சில ரூம்ல இருந்து சில பேர் கூச்சிருக்காங்க வெளியே. இதோட பாஸ் வந்து இன்விசிபிளான சோஷியல் மீடியா தான் இதோட பாஸ். இலங்கையிலையும் இந்த மாதிரி ஒரு சம்பவத்தை இதை வந்து நாங்கள் அனுபவிச்சிருக்கோம். இதுக்கும் அதுக்கும் என்ன வித்தியாசம், என்ன மாதிரி நீங்க உணர்ந்தீங்க? இங்கேயும் பார்த்துருக்கீங்க, அங்கேயும் பார்த்துருக்கீங்க. இலங்கையில நடந்தது நான் பார்த்தேன் என்னன்னா ரொம்ப டிசிப்ளின்டா இருந்துச்சு. அந்த இடத்துல இருந்து கொஞ்சம் கிளம்புறதுக்கு ஒரு 2 மினிட்ஸ் முன்னாடி பார்த்தா ஒரு 500லேருந்து ஒரு 1000 பேர் இந்த டேபிளில் சேவியட் இருக்கும். நான் அதை எடுத்து ஸ்கார்ஃப் மாதிரி டக்குன்னு என் மூக்கோட மறைச்சி கட்டிட்டு, அப்படி நீ வந்து அவங்களோட கொள்கைக்கு எதிராக உள்ள செயல்பட போறேன்னு தெரிஞ்சிச்சுன்னா முதல்ல உன்னையே தான் பிடிச்சி நெருப்பு வைப்பாங்க. இப்போ நாங்கள் இருக்கிறவர் யாருன்னு பக்கத்தில் இருக்கிறவர் யாருன்னு உங்களுக்கு தெரியும். இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் உடைய தலைவர் செந்தில் தொண்டமான் அவர்கள். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க நேபாளத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லி ஒரு போட்டோ பார்த்தேன். ஃப்ளைட்டோட இறங்கி ஒரு லக்கேஜை கையில் வச்சுட்டு போயிருக்கீங்க. நான் உங்களோட ஃபேஸ்புக்லேயே எங்கேயோ நான் பார்த்தேன். ஓகே, ஏதோ ஒரு விஷயமா போயிருக்கீங்கன்னு நான் பார்த்தேன். ஓகே, இது நேபாளம் தான் எனக்கு தெரியாது முதல்ல. ஆனால் அது அந்த ஃபோட்டோவே ஒரு 2-3 நாளில் சோஷியல் மீடியாவில் அப்பப்போ வந்துட்டே இருந்தது. ஏன் இது வருது அப்படின்னு சொல்லி நான் பார்க்கும்போது அப்போ தான் அந்த எழுத்தை பார்த்தேன். பலவே ஃபோட்டோ பார்த்துட்டு போயிடும். அப்போ தான் இந்த நேபாளத்தில் நடந்த கலவரத்தோட ஒரு ஒரு பெரிய சம்பவம் ஒன்று பண்ணியிருக்கீங்க அப்படின்ற மாதிரி எனக்கு பார்க்க கிடைச்சது. இது இந்திய செய்தி ஒன்றுலேயே நான் ஒரு பிரபலமான செய்தி தொலைக்காட்சின்னு இதை பார்த்தேன். என்ன நடந்தது? நேபாளத்துக்கு நீங்கள் எதுக்கு போனீங்க? சந்துரு, நேபாளில் வந்து PSI மாநாடு ஒன்று நடந்துச்சு, சவுத் ஏஷியா பசிபிக் மாநாடு. அதில் வந்து இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் கட்சியோட தலைவருங்கிற முறையில் வந்து அதில் வந்து தொழிற்சங்க சம்பந்தமான கலந்துரையாடலில் நான் கலந்துக்கிட்ட போயிருந்தேன். அப்போ நாங்கள் அங்கே இருக்கும்போது தகவல் வருது, இந்த மாதிரி இளைஞர்கள் வந்து சோஷியல் மீடியாவில் பேன் பண்ணனால போராட்டங்கள் பண்ணுறாங்க. அது ஒரு கிழமைக்கு முதல்ல நடந்துச்சு, அந்த பிரச்சனை நடக்கிறது முதல்ல. ஆமாம், அது வந்து ரொம்ப தீவிரம் ஆகிட்டு இருந்துச்சு. உண்மையில சோஷியல் மீடியாவை பேன் பண்ணதால மட்டும்தான் சம்பவம் நடந்தா? இல்லை, ஸ்டார்ட் வந்து அதான் ஸ்டார்ட் அதை ட்ரிகர் பண்ணி அவங்கள வந்து எடுத்தது வந்து அந்த அதனால தான் அந்த இது. ஸோ இந்த மாதிரி மக்கள் போராடிட்டு இருக்காங்க, இளைஞர்கள் கூடுதலாக போராடுறாங்க. அதில் வந்து நேபாளோட இராணுவமும் போலீஸும் வந்து அவங்க மேலே வந்து ஷூட்டிங் ஆர்டர் ஆகி கிட்டத்தட்ட ஒரு 19 பேர் மேலே இறந்துட்டாங்கன்னு சொல்லி தகவல் வந்தோடனே பெரிய கலவரமாகி வந்தது. அதை கட்டுப்படுத்துறதுக்கு அந்த மாதிரி நடந்தது. இல்லை, ஃபர்ஸ்ட் வந்து டியர் கேஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, அடுத்து ரப்பர் புல்லட் யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்பயும் அதை கண்ட்ரோல் பண்ண முடியாதனால அடுத்து வந்து தே ஃபயர்டுங்கிற மாதிரி ஒரு இது வந்துச்சு, மெசேஜ் வந்துச்சு. இப்போ நான் ஒரு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸையோ இளைஞர்களையோ ஷூட் பண்ணும்போது கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு போராட்டம் வரும். கண்டிப்பாக நான் வந்து கெஸ் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணேன், சரி இனிமேல் கான்ஃபரன்ஸ்லாம் ப்ராக்டிக்கல் நடக்க போகிறது வாய்ப்பு இல்லை, அடுத்து என்ன ஃப்ளைட் இருக்குதோ நம்ம ரிட்டர்ன் போவோம்னு சொல்லி அடுத்த ஃப்ளைட்டை புக் பண்ண ட்ரை பண்ணும்போது அன்றைக்கி நைட்டு ஃப்ளைட்டு அவைலபிள் இல்லை, சீட்ஸ் இல்லை. நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் இருந்துச்சு. அப்போ அதில் டிக்கெட் புக் பண்ணிட்டு திரும்ப ஹோட்டலுக்கு போய் ஸ்டே பண்ணுவேன். ஆனால் அதே மாதிரி நினச்ச மாதிரியே மார்னிங் ஒரு நைட் ஒரு 10 மணிலேருந்து விடிய கிளம்புற வரைக்கும் ஒரே ஷூட்டிங்கு. அது மட்டும் இல்லாமல் டவுன் ஃபுல்லாகவே வந்து பில்டிங் எல்லாம் நெருப்பு வைக்கிறது, இந்த மாதிரிலாம் நிறைய பண்ணி ஏர்போர்ட் ஷட் டவுன், இந்த மாதிரி நிறைய போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் வெடிச்சோடனே கண்ட்ரியை வந்து எமர்ஜென்சி கால் பண்ணி ஏர்போர்ட்டெல்லாம் ஷட் டவுன் பண்ணிட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் மார்னிங் வந்து சரி இன்னைக்கு ஏர்போர்ட் ஷட் டவுன் பண்ணனால இனிமேல் வந்து அந்த இடத்துல எதுவும் பெருசாக நம்மளுக்கு ஒரு மார்னிங் ஒர்க் இருக்காதுன்னு நான் ரிலாக்ஸ்டாக எழுந்திரிச்சு கீழே போனப்போ அப்போ நிறைய பேர் ஏர்போர்ட் போக வேண்டியவங்க நிறைய பேர் வந்து அங்கே வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு ஹோட்டலோட ஃப்ளைட் இருந்திருக்கும் நிறைய பேருக்கு. போயிட்டு இருக்கும்போது ஹோட்டல் என்ன பண்ணாங்க, ஒரு எமர்ஜென்சி குரூப் மாதிரி நீங்கள் ஃபார்ம் பண்ணிக்கோங்க, ஏர்போர்ட் ஓப்பன் பண்ணோடனே நீங்கள் எல்லாம் அதில் போகலான்னு சொல்லி சொன்னப்போ அதில் ஏன் நம்பரே ஆட் பண்ணுறாங்க. எனக்கும் அன்றைக்கி ஃப்ளைட் இருந்தனால சரி. அதுக்கப்புறம் நம்ம ஹோட்டலில் சும்மா இருக்கிறதோட இந்த போராளிகளோட மனநிலை என்ன, அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க, ஏன் இந்த மாதிரி போராட்டம் வெடிக்குது, அதை நம்ம நமக்கு கொஞ்சம் அதுல ஒரு அனுபவம் எடுக்கலாம். ஏற்கனவே எனக்கு ஒரு அனுபவம் இருக்கு, வர பாலிடிக்ஸ்ல இருக்கிறதுனால நம்ம அதில் தெரியறதுல ஒன்றும் தப்பு இல்லை. நான் உடனே வெளியில போயிட்டு அவங்களோட நின்று அவங்க கோரிக்கைகள் என்ன, எதுக்கு போராடுறாங்க, இதெல்லாம் வந்து அங்கே வந்து கவனிச்சுக்கிட்டு அவதானிக்கக்கூடியதாக இருக்குது. ஒரு 1-2 ஹவர்ஸ் அவங்களோட இருந்துட்டு திரும்ப ஹோட்டலுக்கு வந்து லஞ்சு முடிச்சு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு ஒரு 4-4:30 போல் வந்து ஏர்போர்ட் திறந்துருக்குமா என்னன்னு செக் பண்ணலான்ட்டு கீழே போயிட்டு ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்து ஒரு காஃபி குடிச்சிட்டு இருக்கேன். ஒரு காஃபி குடிக்கும்போது எனக்கு தெரியுது வந்து ஒரு 1/2 an hourக்குள்ளே வந்து அங்கே இருக்க ரெஸ்டாரண்ட் மேனேஜர் சொல்கிறாரு, சார் ரூமுக்கு போங்க, கொஞ்சம் ப்ராப்ளம் வர மாதிரி இருக்குது அப்படிங்கிறது. ப்ராப்ளம்னா என்ன மாதிரி அப்படிங்கிறேன். ஒருவேளை வந்து ஹோட்டலுக்குள்ளே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த போராட்டக்காரர்கள் அப்படின்னு. ஓ அப்படியா அப்படின்னு கேட்டுட்டு அவர் சொல்லிட்டு போகிறாரு. அந்த இடத்துல இருந்து கொஞ்சம் கிளம்புறதுக்கு ஒரு 2 மினிட்ஸ் முன்னாடி பார்த்தா ஒரு 500லேருந்து ஒரு 1000 பேர்
ஒரு பெரிய ஒரு கும்பலா வந்து லாபிக்குள்ள வந்துடுறாங்க. ஓகே. ஒரு சுனாமி வந்துட்டு போனா எப்படி இருக்கும் அது மாதிரி உள்ள வந்து லாபில டும்முன்னு தான் சத்தம் தான் கேட்குது. கண்ணாடிலாம் உடைக்கிறாங்க, வாசம் உடைக்கிறாங்க, அங்க இருக்க லைட் உடைக்கிறாங்க, ரிசப்ஷன் உடைக்கிறாங்க, எல்லாத்தையும் உடைக்கிறாங்க, விண்டோ டோர் எல்லாமே. இதெல்லாம் உடைச்சிக்கிட்டு இருக்கும்போது இப்போ எனக்கு நான் வந்து கடைசியில் உட்காந்துருக்க ரெஸ்டாரண்ட்ல எனக்கு தெரியுது. இப்போ அவங்க அங்கேருந்து வெளியில போறாங்களா இல்லை நமக்கு தான் வரப்போறாங்களா உள்ள வர போறாங்களா நாங்கள் உட்காந்து நான் அதை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது கரெக்டாக வந்து ஒரு 30லேருந்து ஒரு 40 பேர் அப்படியே ரெஸ்டாரண்ட்டுக்குள்ள ஓடி வர்றாங்க. வந்தோடனே ரெஸ்டாரண்ட்ல இருக்க புஃபே டேபிள் அது இதெல்லாம் தூக்கி வீசி அங்கே இருக்க கண்ணாடிலாம் உடைச்சி அங்கே இருக்க அந்த வந்தோடனே இந்த வெயிட்டர் அவங்கலாம் அடி டம் டும்னு. இப்போ நம்ம அவங்களுக்கு இப்போ போய் நம்ம யாரு நம்ம எது எங்கேருந்து வந்திருக்கோம் இதெல்லாம் போய் எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய சூழ்நிலையும் கிடையாது. ஸோ அப்போ என்ன பண்ணுறாங்க அவங்க வந்த தோரணை என்னன்னா சில பேர் ஹெல்மெட் போட்டிருந்தாங்க, சில பேர் ஸ்கார்ஃப் கட்டியிருந்தாங்க, சில பேர் வந்து மாஸ்க் போட்டிருந்தாங்க, சில பேர் வெறும் கேப் போட்டிருந்தாங்க. இப்போ இதெல்லாம் இருக்கும்போது நான் என்ன பண்ணேன், நம்ம இந்த இடத்துல இருந்து ஃபர்ஸ்ட் நம்ம பத்திரமா வெளியேறினா தான் அடுத்தது எதுவும் செய்ய முடியுங்கிறப்ப இந்த டேபிளில் சேவியட் இருக்கும். நான் அதை எடுத்து ஸ்கார்ஃப் மாதிரி டக்குன்னு என் மூக்கோட ஃபேஸோட மறைச்சி கட்டிட்டு ரெண்டு டேபிளை தூக்கி வீசி இதெல்லாம் பண்ணோன்னே அவங்க என்ன நினைச்சிட்டாங்கன்னா நம்மால் தான் ஒரு ஆள் ஏற்கனவே அட்வான்ஸா இருக்காப்ல. ஏன்னா இப்போ இந்த 40 பேர் வந்தாலும் 40 பேர் ஒரு குரூப் கிடையாது, இருக்காது. அதுல ஒரு 7-8 குரூப் இருக்காங்க. அதுல 3 பேர் ஒரு குரூப், 5 பேர் ஒரு குரூப், 8 பேர் ஒரு குரூப். இந்த 8 பேருக்கு அந்த 6 பேர் தெரியாது, இந்த 6 பேருக்கு இந்த 7 பேர் தெரியாது, இந்த 7 பேருக்கு இந்த 3 பேர் தெரியாது. இது மாதிரி தே ஆர் நாட் இன்டர் கனெக்டட், ஆனா ஒரு குரூப்பா போறாங்க. ஸோ அது எனக்கு ஒரு சந்தர்ப்பமா இருந்துச்சு. அப்போ அது முடிச்ச உடனே நான் அவங்களோடய வெளியில போறேன், கூட்டமா நானும் வெளியில போறேன். ஆனால் திரும்ப வேற குரூப் உள்ள வர்றாங்க. இந்த குரூப் வந்து அடுத்து இன்னொரு இடத்துக்கு போலான்னு சொல்லிட்டு போறாங்க. அந்த குரூப் வந்து முடிக்கிறதுக்கு பேலன்ஸ் இருக்கிறதெல்லாம் உடைக்க வர்றாங்க. ஸோ இது இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கும்போது நான் என்ன பண்றேன், என்னோட பாஸ்போர்ட் ஹோட்டலுக்குள்ள இருந்துச்சு. ஸோ நான் அந்த ஹோட்டல் தெரியிற மாதிரி ஒரு தூரத்துல இருந்து ஒரு ரெஸ்டாரண்ட் டீ ஷாப் இருந்துச்சு, அங்கே போயிட்டு அங்கே நின்று ஹோட்டலில் பார்த்துக்கிட்டே இருக்கேன். இப்போ இவங்கெல்லாம் அடிச்சு முடிச்சுட்டு போனால் நம்ம போய் நம்ம பாஸ்போர்ட் எடுக்கணும். அப்போ அங்கே அந்த ஹோட்டல் ஓனர் வந்து ஒரு நேபாளி, அமெரிக்காவில் படித்த பையன், நல்லா இங்கிலீஷ் பேசுகிறப்பல அப்போ என்னை கூப்பிட்டு உள்ள வாங்க, உள்ள வாங்க, வெளியில் நிற்காதீங்கன்னு உள்ள கூப்பிட்டு இந்த ரிஸ்க் என்ன வெளியில் ரிஸ்க்கு உள்ள வாங்கணும். உள்ள நின்று ஹோட்டலில் பார்த்துக்கிட்டே இருக்கேன். பார்த்தா ஹோட்டலில் இருக்கிற சேர் ஒரு ஆள் தூக்கிட்டு போகிறாங்க, டேபிளில் தூக்கிட்டு போகிறாங்க, மைக்ரோவேவ் தூக்கிட்டு போகிறாங்க, சாமான் எடுத்துட்டு போகிறாங்க. ஆமாம், அதுக்குன்னு ஒரு குரூப் வருது சாமான்கள் எடுத்துகிட்டு போகிறது. ரெஸ்டாரண்ட்டில் இருக்க திங்ஸ் எடுத்துகிட்டு போகிறாங்க, லாபியில் இருக்க திங்ஸ் எடுத்துகிட்டு போகிறாங்க, இப்படி ஒவ்வொன்றா எடுத்துகிட்டு ஃப்ரிட்ஜை கூட தூக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. குரூப்பாக போகிறாங்க. இந்த சைடு பார்த்தா சூப்பர் மார்க்கெட் உடைச்சிருக்காங்க, அதுல இருந்து திங்ஸ் எடுத்துட்டு போறாங்க. ஒரு கார் கம்பெனி உடைச்சு காரை தள்ளிட்டு போயிட்டு இருக்காங்க. ஒரு பைக் இந்த சைடு ரோட்டுக்கு அந்த சைடு ஒரு பைக் கம்பெனி உடைச்சு ஒரு பைக்கை தலையில தூக்கி வச்சுட்டு போயிட்டு இருக்காங்க 2 பேரு. இந்த மாதிரிலாம் வந்து ராபரி மாதிரி, அதாவது போராளிகள் வேற, அதுக்குன்னு ஒரு குரூப் அவங்க வேற. ஸோ இப்போ இப்படி ஒரு சிச்சுவேஷன் நடந்துட்டு இருக்கும்போது ஒரு 6:30 போல கரண்ட் கட் ஆகுது ஹோட்டல்ல. கட் ஆகணும் ஒரு சரியா ஒரு 15 நிமிஷத்துல பார்த்தா ஹோட்டல்ல ஃபுல்லா லாபி ஃபுல்லாக நெருப்பேறிய ஆரம்பிக்குது. அப்போ நான் என்ன பண்ணுறேன், உங்களுக்கு அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் கிளம்புறத ஞாபகம் வந்து அவங்களுக்கு மெசேஜ் போடுறேன், இந்த மாதிரி இன்னொரு 1-2 ஹவர்ஸில் ஹோட்டலை விட்டு யாரும் வெளியில் வர முடியாது, நெருப்பு எரிஞ்சிட்டு இருக்குது, நீங்கள் எக்ஸிட் ஆகிறதா இருந்தால் இப்போயே உடனே எக்ஸிட் ஆகுங்க, ஹோட்டலில் யாரும் இருந்தீங்கன்னா. நிறைய பேர் மெசேஜ் அனுப்புகிறாங்க, நாங்கள் ஹோட்டலில் தான் இருக்கிறோம், எமர்ஜென்சி எக்ஸிட் வழியாக வாங்க அப்படின்னு போடும்போது எமர்ஜென்சி எக்ஸிட்டை வெளியிலேருந்து ஜாம் பண்ணி வச்சுருக்காங்க, திறக்க முடியாமல். ஓகே, யாரும் தப்பியும் ஓட முடியாம, அது ஒரு இக்கட்டான சிச்சுவேஷன். அப்போ அப்படி இருக்கிற சூழ்நிலையில் அவங்க திரும்ப என்ன சொல்கிறாங்க, நாங்கள் காரிடாரில் இருக்கிறது சேஃப் இல்லை, நாங்கள் திரும்ப ரூமுக்குள்ளே போயிடுவோம். இன்னொரு செட் ஆஃப் ஃபேமிலி மெசேஜ் அனுப்புகிறாங்க, என்னென்னா நாங்கள் வந்து அந்த டோர் வழியாக பார்க்கும்போது சத்தம் கேட்குது, டோர் வழியாக பார்க்கும்போது எங்களோட ஆப்போசிட் ரூமை உடச்சி திங்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ இந்த குரூப், அதனால எங்களால் வந்து அங்கே இருக்கிறதுக்கான வெளியில் வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை, ஹெல்ப் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. அப்போ அந்த என் கூட இருந்த அந்த நேபாளி பையன்ட்ட சொல்ல, நீங்கள் ஆர்மி இல்லை போலீஸ் இல்லைன்னா ஃபயர் சர்வீஸ் ஃபோன் பண்ணுங்க. அப்போ அவர் அதே மாதிரி ஆர்மி ஃபோன் பண்ணுறாரு. ஆர்மி என்ன சொல்கிறாங்க, நீங்கள் உங்களை பாதுகாத்துக்குங்க, இன்றைக்கி சூழ்நிலை அப்படி இருக்குது, நாங்கள் ட்ரை பண்ணுறோம், பட் நீங்கள் உங்களை பாதுகாத்துக்குங்கிறாங்க. போலீஸ் கேட்டால் சொல்கிறாங்க 10-15 போலீஸ் ஸ்டேஷன் எரிஞ்சிட்டு இருக்குது, எங்களால் இப்போ வரக்கூடிய தாங்களே பார்த்துக்கொள்ள முடியும், ஒரு இக்கட்டான சிச்சுவேஷன். ஃபயர் சர்வீஸ் ஃபோன் பண்ணால் சொல்கிறான், எல்லா இடமும் ஃபயர் ஆகிட்டு இருக்குது, நாங்கள் எல்லா இடமும் வந்துகிட்டு தான் இருக்கிறோம், பட் எங்களால் உடனே வர முடியாது அப்படிங்கிறாங்க. சரின்னு அந்த நேபாளி அந்த பையன்ட்ட கேட்குறேன், நம்ம வேணா உள்ளுக்கு போயிட்டு வருவோமா அப்படின்னு கேட்குறேன். அப்போ அவன் கேட்குறான், உங்கள் ஃபேமிலி மெம்பர் யாரும் இருக்காங்களா? யாரும் இல்லை, நான் தனியாக தான் வந்தேன், ஃபேமிலி மெம்பர்லாம் ஸ்ரீலங்காவில் இருக்காங்க அப்படின்னு. அப்போ அவன் கேட்டான், நீ நல்லா யோசிச்சுட்டு தான் பேசுறியா, ஏற்கனவே வெளியில் தப்பிச்சு வந்திருக்க, இப்படியே நீ ஊருக்கு போய் சேருவியா, அதை விட்டு உள்ளே போகணும்னு சொல்லிட்டு இருக்கிற, அதனால அப்படி நீ வந்து அவங்களோட கொள்கைக்கு எதிராக உள்ளே செயல்பட போறேன்னு தெரிஞ்சிச்சுன்னா முதல்ல உன்னையே தான் பிடிச்சி நெருப்பு வைப்பாங்க. உன் கூட வந்த புத்தகத்துக்கு என்னையும் என் ரெஸ்டாரண்ட்டையும் நெருப்பு வச்சிருவாங்க, அதனால அது வேணாம், அதை மறந்துரு சப்ஜெக்ட், நீ இங்கே தப்பிச்சுட்டியா, சந்தோஷமா இரு அப்படின்னா.
திரும்ப நான் கன்வின்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறேன். ஏன்னா சின்ன குழந்தைகள் இருக்கிறாங்க, வேற பிரெக்னென்ட் லேடிஸ் இருக்கிறாங்க, வயசானவங்க இருக்காங்க. இப்போ அவங்கெல்லாம் தப்பிக்க முடியாதுல்ல. யங் பாய்ஸ் யூத் எல்லாம் தப்பிச்சு ஓடிடலாம், அவங்கெல்லாம் தப்பிக்க முடியாதுங்கிறப்ப திரும்ப அவனை கன்வின்ஸ் பண்ணி அடுத்து அவனுக்கு ஒரு ஆப்ஷன் சொன்னேன். என்னன்னா, சரி மாட்டிக்கிட்டா நீ சொல்லிடு, நான் தான் வந்து இந்த நெருப்பு அணைக்கெல்லாம் வந்து இந்த வேலையெல்லாம் பார்த்தேன், நீ தப்பிச்சிரு அப்படின்னு. இப்போ சொன்னா நேபாளிலாம் அப்படி கிடையாது, நாங்கெல்லாம் வந்து அப்படிலாம் விட்டு கொடுக்க மாட்டோம், நான் உங்களோட வரேன், பரவாயில்ல உங்களோட இருக்கிறேன். அப்போ நான் யோசிச்சேன், அதுலேயும் நல்ல உள்ளங்கள் கொண்ட நிறைய பேர் இருக்கிறாங்கிறப்ப அந்த நான் ஒரு பெரிய ஸ்கார்ஃபை கட்டிக்கிட்டு, அதான் சொன்னாப்புல இப்படிலாம் போகக்கூடாதுன்னு பெரிய ஸ்கார்ஃப் கட்டிக்கிட்டு 2 பெரிய கடப்பாறை ஆளாளுக்கு தூக்கிட்டு ஏதோ நாங்கள் ஹோட்டல் உடைக்க போகிற மாதிரி உள்ளுக்கு போகிறோம். ஓகே. நாங்கள் உள்ளுக்கு போய் அப்படியே ஃபர்ஸ்ட் ஹோட்டலில் சுற்றி நான் பார்க்குறேன் எந்த வழியில இவங்களை வெளியில் கொண்டாடலாம். ஃபர்ஸ்ட் அது எப்படி பிளான் பண்ணால் தான் உள்ளுக்கு போக முடியும், நான் உள்ளுக்கு போயிட்டு அவங்களோட இருந்துக்கிட்டு வெளியில் வர முடியாது. ஸோ இந்த ஒரு ஆங்கிள் பார்த்தேன், ஒரு எமர்ஜென்சி எக்ஸிட்டை நான் பார்த்துக்கிட்டேன். அந்த எமர்ஜென்சி எக்ஸிட் போனால் ஃபுல்லாக கட்டையாக கொடுத்து வச்சிருந்தாங்க. அந்த எல்லா கட்டையும் நம்ம ரிமூவ் பண்ணோம். ரிமூவ் பண்ணோன்னே வெளியால வச்சு ஆமா. இப்போ அவர் ஃபோன் பண்ணி வந்து டோரை திறக்க சொல்றேன், அவர் வரமாட்டேங்கிறாப்புல, பயந்துக்கிட்டு பயத்தில் உள்ளுக்கு இருக்கும். பயத்தில் ஏற்கனவே கலவரமாயி வரமாட்டேங்கிறாப்புல. திரும்ப நான் இறங்கி லாபியில் நெருப்பு வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, சில பேர் லாபியில் திங்ஸ் தூக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. அது வழியாவே திரும்ப போயிட்டு ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் போயிட்டு செகண்ட் தேர்ட் ஃப்ளோர் ஒவ்வொரு ஃப்ளோர். அப்போ அந்த ஃப்ளோரில் என்ன பண்ணுறோன்னா, இந்த நேபாளியன் கூட வந்தான என்ட்ரன்ஸில் போட்டு யார் வந்தாலும் நீ சொல்லிடு, இந்த மாதிரி இந்த ஃப்ளோரில் ஒன்றும் இல்லை, எல்லாம் முடிச்சாச்சு, அடுத்த ஃப்ளோர் போவோன்னு சொல்லி அனுப்பிச்சி விடு, நான் அந்த வேலையை பார்க்குறேன்னு. ஏன்டா அந்த ரூம் நம்பர்ஸ் இருந்துச்சு, அவங்களுக்குலாம் மெசேஜ் அனுப்பிச்சு அவங்க வெளில வர சொல்லி 7 மணி 7:15 இருக்கும் ஸ்டார்ட் பண்ண அந்த ஒர்க். கரண்ட்டே கிடையாது, செல்ஃபோன் லைட் மட்டும் தான். நெக்ஸ்ட் டே மார்னிங் 3 மணி வரைக்கும் 30 ஃபேமிலியை காப்பாற்றுறோம். அவ்வளோ பேர் அவங்க மேலே இருந்தாங்களா? ரூமுக்குள்ளே இருந்தாங்க. அதில் இன்ஃபேக்ட் ஒரு ஃபேமிலி வேறு 2 ஃபேமிலி இறந்து வேறு போயிட்டாங்க உள்ள. இவங்களை வந்து ஒரே நேரத்தில் 30 ஃபேமிலி கூட்டு போகல, ஒரு ஃபேமிலியை கூட்டு போய் படிக்கட்டில் வெயிட் பண்ண வச்சு அதுக்கு பிறகு யாரும் வரலையான்னு பார்த்து அப்படியே அவங்க வெளியே கூட்டு போய் இப்படி வேணும் 30 ஃபேமிலியை நாங்கள் இது பண்ணோம். அதில் இப்போ போகிற நேரத்தில் வந்து நிறைய பேர் வந்து முதல்ல இந்த இடத்துல தப்பிச்சா போதும்னு வந்து தப்பிச்சு போவாங்க. அதில் 1-2 பேர் வந்து உங்கள் பேர் என்ன, உங்கள் ஊர் என்ன, இதெல்லாம் கேட்டப்ப நம்ம சொல்லக்கூடிய சூழ்நிலை வந்து அவங்க என்ன பண்ணாங்க, திரும்ப வந்து அதை ட்வீட் பண்ணி ஃபேஸ்புக்கில் எல்லாம் போட்டோன்னே நேபாள் நியூஸ், இந்தியன் நியூஸ்ல, ஸ்ரீலங்கா நியூஸ் இது வந்து கேரி ஆக ஆரம்பிச்சு. அதில் சில பேர் என்ன பண்ணாங்க, நான் டூரிஸ்ட் என்ன நம்பி எப்படி வர்றதுன்னு சொல்லி என்னையவே வீடியோ பண்ணியிருக்காங்க. ஓகே நீங்க யாரண்டு சரியாம கூட வீடியோ பண்ணிருக்காங்க. நீங்க வந்து டூரிஸ்ட் நினைச்சிட்டு இப்படி பண்றீங்க. நம்ம டூரிஸ்ட், நம்மளே தெரியாத இடம், நம்ம எப்படி அவங்கள பாதுகாக்க போறோம்னு ஒரு பயத்துல, அவங்களுக்கு சந்தேகத்துல அப்ப சில பேர் வந்து என்ன பண்ணிருக்காங்க, அதை வீடியோ பண்ணி அவங்களும் அதை ட்வீட் போட்டிருக்காங்க. இந்த மாதிரி நாங்க வந்து பட் இந்த நேரத்துல எங்க காப்பாத்தினாரு, அது பெரிய எங்களுக்கு உதவியா இருந்துச்சு. ஸோ இப்படி பண்ணிக்கிட்டே இருக்கும்போது நெருப்பு ரொம்ப ஓவர் ஆனோன்னு சில ரூம்ல இருந்து சில பேர் கூச்சிருக்காங்க வெளியில. அதுல கூச்சதுல வந்து ஹீட் தாங்க முடியாம, ஸ்மோக் தாங்க முடியாம, நெருப்பு தாங்க முடியாம அதில் ஒரு லேடி ஒருத்தவங்க இறந்துட்டாங்க. ஹஸ்பண்ட் வந்து சீரியஸ் இன்ஜரிஸ்னாங்க. இன்னொரு பங்களாதேஷி வந்து அவரோட ஃபோனு பணம்லாம் கேட்டப்ப அவர் கொஞ்சம் முரண்பட்டிருப்பார் போல இருக்குது, ரூம் உடச்சிக்கிட்டு உள்ளே போன இடத்துல. அப்போ அவரை கத்தியால் குத்தி அவரும் ரொம்ப சீரியஸாக இருந்தார். இந்த மாதிரி அந்த நேரத்தில் வந்து பாதிக்கப்பட்டவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. பட் நம்மளால் முடிஞ்சது வந்து ஒரு 30 ஃபேமிலியை காப்பாற்றும் போது அது எனக்கு ஒரு பெரிய ஒரு சந்தோஷம். என்னன்னா, இல்லைன்னா வாழ்நாள் ஃபுல்லா நம்மளுக்கு ஒரு மைண்ட்ல இருக்கும், நம்மள போய் காப்பாற்ற முடியும், நம்ம அப்படிங்கிற மாதிரி அது ஒரு பெரிய ஒரு இது இருந்திருக்கும். ஸோ அது எனக்கு ஒரு மன திருப்தி, அவங்களெல்லாம் காப்பாற்றுனது. இதுதான் வந்து அதனுடைய உண்மையான கதை. இதை பத்தி நிறைய பேர் சோசியல் மீடியால பேசிட்டு இருந்தாங்க. இப்போ இது என்ன நடந்ததுன்றது நடந்த இடத்துல இருந்தவர் செய்தவர்கிட்ட கேட்டதானே தெரியும். சரி, அதனால தான் அவங்கள்ட்ட இந்த கேள்வி. இது நிறைய பேர் இப்போ விளங்கியிருக்குன்னு நினைக்கிறேன் என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி. ஒவ்வொருத்தரும் ஒரு விதமான விஷயங்களை சொல்லிட்டு இருந்தாங்க. ஏற்கனவே நம்ம சூரியன் ஃபிலிம்லையும் கடந்த வாரம் நீங்க பேசுனீங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரு விஷயம், இந்த கலவரம், இந்த ஆர்ப்பாட்டம் இதெல்லாம் நடந்திருக்கு. இலங்கையிலையும் இந்த மாதிரி ஒரு சம்பவத்தை இதை வந்து நாங்கள் அனுபவிச்சிருக்கோம். இதுக்கும் அதுக்கும் என்ன வித்தியாசம், என்ன மாதிரி நீங்க உணர்ந்தீங்க? இங்கேயும் பார்த்துருக்கீங்க, அங்கேயும் பார்த்துருக்கீங்க. இலங்கையில நடந்தது நான் பார்த்தேன் என்னன்னா, ரொம்ப டிசிப்ளின்டா இருந்துச்சு. அதாவது அவங்க என்ன மோட்டிவோ, ஜனாதிபதி ரிசைன் பண்ண வைக்கணும், இந்த நாட்டை விட்டு போகணும், அந்த என்ன மோட்டிவோ அதை நோக்கி மட்டும் தான் பயணிச்சாங்க. உங்களுக்கு தெரியும், ஜனாதிபதி மாளிகைகள் பக்கத்தில் கிங்ஸ்பெரி ஹோட்டல் இருந்துச்சு, கலதாரி இருந்துச்சு, ஷாங்கிரிலா இருந்துச்சு, தாஜ் இருந்துச்சு, ஐடிசி இருந்துச்சு, கால்ஃபேஸ் இருந்துச்சு, ரமடா இருந்துச்சு. இந்த 7 ஹோட்டல்ல ஒரு ஹோட்டல்ல கூட ஒரு சின்ன கண்ணாடி உடஞ்சிச்சுன்னு கூட கிடையாது. ரொம்ப பர்ஃபெக்டா அவங்க என்ன நோக்கமோ அந்த நோக்கத்தை நோக்கி அவங்களோட போராட்டம் ரொம்ப டிசிப்ளினா இருந்துச்சு. பட் நேபாளில் எனக்கு அதை பார்க்கக்கூடியதா இல்லை. அதாவது போராட்டம் பண்றவங்க அந்த பொறுப்பு எடுத்துக்கணும், அந்த டிசிப்ளினுக்கு. பட் அங்க அந்த போராட்டம் பண்ணது ஒரு குரூப், அதுக்கப்புறம் அதை வச்சு பயனடைஞ்சது வேற குரூப். அந்த வித்தியாசம் நிறைய இருந்துச்சு. அந்த வித்தியாசம் நிறைய. ஆனா இதுல ஒரு விஷயத்த நான் அவதானிச்சேன்னா, ரெண்டுமே ஒரே நோக்கம் தான். ஆட்சி அதிகாரத்தை அகற்றணும் அப்படின்ற ஒரு நோக்கம் இருந்தது. அது இங்கேயும் நடந்தது, அங்கேயும் நடந்தது, நிறைய இடத்துல நடந்துச்சு. பாகிஸ்தான்ல நடந்துச்சு, ஆப்கானிஸ்தான்ல நடந்துச்சு,
பங்களாதேஷில் நடந்துச்சு, பர்மாவில் நடந்துச்சு, நேபாளில் நடந்துச்சு, ஸ்ரீலங்காவில் நடந்துச்சு. ஸ்ரீலங்கா தான் முதலாவது நடந்துச்சு கிட்டத்தட்ட அப்படியா? இல்ல பாகிஸ்தான் அதுக்கப்புறம் ஸ்ரீலங்கா. ஆனா ஸ்ரீலங்கா எங்க நாட்டுல அடுத்து இந்தோனேஷியால கூட அந்த மாதிரி போராட்டங்கள் கொஞ்சம் கொஞ்சம் ஆரம்பிக்குது. இது வந்து ஒரே ஃபார்மட்ல இருக்கு. இது எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியல. ஆனா ஒரே மாதிரி இருக்கு. இது எல்லாருமே இதோட பாஸ் வந்து இன்விசிபிள் ஆன சோஷியல் மீடியா தான். சோஷியல் மீடியா தான் இதோட பாஸ். இந்த கலவரம் போராட்டத்தோட பாஸ் அவங்க தான். ஒரு 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 எல்லாத்தையும் குரூப் பண்ணி ஒரு இடத்துல கொண்டாந்து அந்த குரூப்பை வந்து சோஷியல் மீடியா த்ரூ மீடியம் அதை வந்து ப்ரொமோட் பண்றாங்க. மற்றது சோஷியல் மீடியா தான் கொண்டு போகுது, தகவல் பரப்புறாங்க. இறுதியான ஒரு கேள்வி, நீங்க ஒரு கட்சி, அதாவது இலங்கை தொழிலாளர் காங்கிரஸோட தலைவர், அந்த அடிப்படையில் ஒரு அரசியல்வாதி, முன்னாள் ஆளுநர், இந்த அரசாங்கத்தினுடைய இந்த ஒரு வருஷத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இப்ப போற நிலைமை எப்படி இருக்கு நீங்க உங்களோட பார்வையில்? இல்ல, அதாவது ஒரு வருஷத்துக்குள்ள நான் இன்னைக்கு சூரியன் எஃப்எம்ல தான் சொன்னேன், எந்த அரசாங்கத்தாலையும் டெலிவரி பண்ண முடியாது. நானே அரசாங்கத்தில் இருந்தாலும், இதுக்கு முன்னாடி மஹிந்த ராஜபக்ஷ ஆட்சியில் இருந்தாரு, ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் இருந்தார், மைத்ரிபால சிறிசேனா, கோட்டாபே அவர்கள். நீங்க பாத்தீங்கன்னா முதல் வருஷத்துல டெலிவரி பண்ணாங்கன்னு சொல்லி எந்த ஜனாதிபதியும் சொல்ல முடியாது. இது வரைக்கும் இருந்ததுல அது செய்ய முடியாது. ஏன்னா அந்த சிஸ்டம் சப்போர்ட் பண்ணாது. இப்ப நான் சிஸ்டம்குள்ள ஒர்க் பண்ணால் எனக்கு தெரிந்த சிஸ்டத்துல இப்ப நீங்க ஒரு மாங்காய் மரத்தை போய் வச்சா கூட 4 வருஷம் வந்து காய் காய்க்கிறதுக்கு. ஒரு மாங்காய் மரமே 4 வருஷம் ஆகுதுங்கிறப்போ ஒரு அரசாங்கங்கிறது வந்து ஒரு எக்கனாமி, அரசாங்கத்துல பொதுமக்களோட ஈடுபாடுகள், அரசாங்க ஊழியர்களோட எக்ஸ்ட்ரா எஃபர்ட், இது மாதிரி எல்லாம் கலந்து தான் அந்த எஃபர்ட் பார்க்க முடியும். ஒரு வருஷத்துல பாக்குறதுங்கிறது மேஜிக் கிடையாது. மேஜிக்னா 10 நாள்ல கூட பார்க்கலாம். நம்ம மக்கள் உங்களுக்கு 5 வருஷம் மேண்டேட் கொடுத்துருக்காங்க ஆட்சி செய்யறது. 4வது வருஷத்துல தான் நம்ம வந்து ஒப்பிடணும் அவங்க வந்து சக்சஸ்ஃபுல்லா செஞ்சிருக்காங்களா இல்லையான்னு. இப்போ நம்ம அதை ஒப்பிட்டு அவங்கள வந்து நீங்க 5 வருஷம் வேலை செஞ்ச ஒரு அரசாங்கத்தையும் 1 வருஷம் வேலை செஞ்ச ஒரு அரசாங்கத்தையும் ஒப்பிடுறது வந்து அது வந்து டெக்னிக்கலி ராங். அதே மாதிரி வந்து மேபி நிறைய பேர் விமர்சனம் பண்ணியிருப்பாங்க, கோட்டாபே ராஜபக்சே 2 வருஷத்துல ஆட்சி விட்டு எடுத்திருப்பாங்க. பட் அதெல்லாம் வந்து அவராலே டெலிவரி பண்ண முடியாது. 5 இயர்ஸுங்கிறது வந்து மினிமம் இருந்தால் தான் ஒரு பாலிசியை அமல்படுத்த முடியும், அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும், அதுக்கப்புறம் மக்களுக்கு அதனால ஒரு பெனிஃபிட்டை கொடுக்க முடியும்னா கண்டிப்பாக அது ஒரு 3 to 4 இயர்ஸ் மினிமம் பார்க்கணும். அதுக்கப்புறம் நம்ம திரும்ப சந்திக்கிறோம். கண்டிப்பா இதை பத்தி நம்ம ஃபர்தரா நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். கண்டிப்பா என்ன டெவலப்மெண்ட் நடந்திருக்குது, அரசியல் பத்தி நாம பேசுவோம், மலையகம் பத்தி நிறைய பேச இருக்கு. ஏன்னா தனிப்பட்ட முறையில் எனக்கு மலையகம் மேல ஒரு ஆர்வம் இருக்குது பொதுவாகவே. சார் நாம அதை பத்தி கொஞ்ச நாள்ல பேசுவோம். இன்னொரு இன்டர்வியூல போய் மழை வந்துட்டு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் நாங்கள் சந்திக்கிறோம். நன்றி. கால் பண்ணும்போது பேசணும்னு நினைச்சேன், அதுக்கான நேரம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. இன்னொரு தடவை நன்றி.